பொதுவாக பல்லவட்டி கிறிஸ்தவ வரலாறுகள்லாம் இருக்கு. பல்லவட்டி கிறிஸ்தவ அன்போடு சுவையான பிரியாணி நிகழ்ந்து கொடுத்தா அது திருமண காலம். அதான் அன்போடு சுவையான பிரியாணி கொடுத்தா என்ன அர்த்தம்? அது திருமண காலம். அதே போல கஞ்சியும் வடையும் கொடுத்தா அது ரமலான் நோன்பு திறக்கின்ற காலம். ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தா அது பக்ரீத் காலம். பல்லவட்டி ஊரார் அனைவரும் ஒரே ஆட்டை தொடுகள் கொண்டாது தேர்தல் காலம். அது தேர்தல் காலம். எனவே ஒரு ஆடுல எத்தனை ஆடு வந்தாலும் சரி, நீங்க உள்ளேயும் வர முடியாது, உள்ள வந்தா வெளியும் போக முடியாது என்பதை அந்த தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கின்றீர்கள். வரக்கூடிய காலங்களிலும் எங்களுக்கு முழு ஆதரவை தந்திட வேண்டும். திமுக என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி பூச்சாண்டி காமிச்சு முஸ்லிம் மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் தங்களோட வாக்கு வங்கியை மட்டுமே பயன்படுத்திக்கும். உண்மையாவே முஸ்லிம் மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் மனப்பூர்வமா எதுவுமே திமுக செய்யாது. மனப்பூர்வமா செய்யாம ஒரு விஷயத்த செஞ்சா இவங்க ஓட்டு போடுவாங்களா, அந்த மாதிரி கால்குலேஷன் மட்டும்தான் பண்ணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி தேசிய லெவல்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கமா இருக்கட்டும், பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அரசாங்கங்களாகட்டும், மக்களை இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எதுவும் பார்க்காம ஒரு விஷயத்த மக்களுக்கு செஞ்சா அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்களா, அப்படி ஓட்டை மட்டுமே கணக்குல வச்சு பார்க்காம நாட்டு மக்களுக்கு எது தேவையோ, நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி. ஆனா இந்த திமுக தொடர்ந்து என்ன செய்யுதுன்னா, முஸ்லிம் மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் தங்களோட வாக்கு வங்கியா பயன்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை மட்டும் செய்யும், அதை மனப்பூர்வமா செய்யாது. குறிப்பா அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க உங்களுக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதை விடவும் கூட பாரதிய ஜனதா கட்சி பூச்சாண்டி காமிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கட்சி, இப்படிப்பட்ட கட்சி, மதவாத கட்சின்னு இல்லாத பொல்லாதெல்லாம் அவதூறு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது விவரம் தெரியாத முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, திமுக காரன் செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சி அரசியல்ல பத்தி தெரியாம பிஜேபி மேல அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது. இந்த பயத்தை, இந்த கற்பனையான பொய்யான பயத்தை அவங்க மத்தியில விதைச்சிட்டே இருக்கிறது திமுக. அந்த அடிப்படையில தான் திமுகவோட அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு பள்ளப்பட்டியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் சொந்தங்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். பள்ளப்பட்டிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களை வரவும் கூடாது, அப்படி வந்துட்டா வெளியில போகவும் முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப என்ன செய்யறாரு அவர்? அங்க என்ன சொல்லி தூண்டுறாரு? அங்க முஸ்லிம் மக்களே, நீங்க உங்க பகுதிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவரை உள்ள விடக்கூடாது, தப்பி தவறி அவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா வெளியில அவரு போக விடக்கூடாது. அப்ப என்ன பண்ண நினைக்கிறீங்க? கொலை செய்ய சொல்றீங்களா சார்? குண்டு வைக்க சொல்றீங்களா? அவர் மேல குண்டு வீச சொல்றீங்களா? திமுக அமைச்சர் வன்முறை தூண்டி இருக்கிறார். என்னென்னமா பேசுறாரு அவர்? அங்க போயிட்டு கொத்துக்கறி போடுங்க அப்படின்றாரு. என்ன அது? எவ்வளவு பெரிய ஆணவம் இது! மிகப்பெரிய சட்டவிரோத செயல் இது. ஒரு கொலையை தூண்டக்கூடிய படுபாதக செயல். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, ஏதோ அரசியலுக்காக திமுக காரன் இந்த மாதிரி தொடர்ந்து பாஜக மேல தப்பான பிரச்சாரம் பண்ணி முஸ்லிம் மக்களை தூண்டி விடுறானா, அங்க இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் அமைப்பினர், நான் முஸ்லிம் மக்களை சொல்லல, முஸ்லிம் அமைப்பினர் கூட இந்த மோசமான திமுக அமைச்சர் இப்படி பேசும்போது அங்க எழுந்திருச்சு அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? யோ, நீ மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்கன்னா வெறும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் பேசு, தேவையில்லாம அரசியல் பேசாத. அரசியல் பேசினா கூட திமுக எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, நீ இது வரைக்கும் ஒண்ணும் செஞ்சதில்ல, அப்படி ஏதாச்சும் செஞ்சிருந்தா அதை சொல்லு, இல்ல ஃபியூச்சர்ல நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு வழக்கமா நீ போய் சொல்லுவியே, அதே சொல்லிட்டு போ. ஆனா அதை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறித்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டு விதமா பேசுற. இதனாலதான் முஸ்லீம்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் வழிதவறி போறான். அவன் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு உண்மையாவே இந்த நாடு நமக்கு எதிராக இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி நமக்கு எதிராக இருக்கிறது தப்பா நினைச்சுக்கிட்டு தீவிரவாத செயல ஈடுபடுறான். உங்களை மாதிரி ஆட்களதாயே எங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கே கெட்ட பேர் வருது, நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்காம கைத்தட்டி சிரிக்கிறானோ சார்? இது எவ்வளவு மோசமான செயல்! இந்த மாதிரி முஸ்லிம் அமைப்பினர் தான் முஸ்லிம் சமுதாய மக்களை தவற வழி நடத்துறான். அவெல்லாம் தீவிரவாத சிந்தனை கொண்டவனா தீவிரவாத சிந்தனை கொண்டவனா தான் இருப்பான். அப்படி தீவிரவாத சிந்தனை கொண்டவனா இருக்கிறதா தான் திமுக அமைச்சர் பேசும்போது கை தட்டுறான், அதை ஆமோதிக்கிற மாதிரி சிரிக்கிறான். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே எந்த ஒரு சமுதாய மக்களுக்கும் எந்த ஒரு மத மக்களுக்கும் எதிரான கட்சி கிடையாது. நாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் சமமா மதிக்கிறோம். இந்துவாரு, முஸ்லிமாரு, கிறிஸ்டினாரு, எல்லாரும் இந்திய நாட்டனாரு, எல்லாரும் இந்திய நாட்டவனா இருக்கிறது தான் இந்துத்துவம் அப்படின்னு நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம்.
ஆனா இந்த முஸ்லிம் அமைப்பினர் ஒரு சில பேரு இந்த திமுக கொடுக்கக்கூடிய காசுக்கு இவன் கைக்கூலியா வேலை பார்க்கறான், இவன் கொத்தடிமையா வேலை பார்க்கறான். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் செந்தில் பாலாஜி பேச்சு வந்துட்டு ஆமோதிச்சு பேசுறான், கை தட்டுறான், சிரிக்கிறான். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. பள்ளப்பட்டி என்ன பாகிஸ்தான்ல இருக்கா, இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்குதா, இல்ல பங்களாதேஷ்ல இருக்கா? எங்க தலைவர் 2021 தேர்தலில் இந்த மாதிரி ஒரு சவால் விட்டானுங்க. முடிஞ்சா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை உள்ள வந்து பாக்கட்டும் அப்படின்னா, என் தலைவர் அங்க உள்ள போனார். ஓட்டு போடுறதும் ஓட்டு போடாததும் ஒவ்வொரு வாக்காளனோட உரிமை. அது போல இது முஸ்லிம் பகுதியா இருந்தாலும் கூட உங்கள்ட்டையும் ஓட்டு கேட்கறது எனது ஜனநாயக உரிமை, சட்டப்பூர்வமான உரிமை. நான் ஓட்டு கேட்பேன், போடுறதும் போடாதும் உங்க இஷ்டம் அப்படின்னாரு. அந்த இடத்துல போய் சிங்கம் போல நின்னார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பள்ளப்பட்டியில போயிட்டு ஓட்டு கேட்டப்ப நானும் கூட இருந்தேன். சிங்கம் போல கரிச்சிட்டார் அந்த இடத்துல. நான் இந்துங்கிறதுல பெருமையா இருக்கிறேன், நான் இந்துவா தான் இருப்பேன். நீங்க இஸ்லாமியன்னு சொல்லி பெருமையா சொல்லுங்க, நீங்க இஸ்லாமியராவே இருங்க, நாம எல்லாம் தமிழர்களா இருப்போம், நாம எல்லாம் இந்திய நாட்டவனா இருப்போம் அப்படி சொல்லி ரொம்ப கிளியரா எடுத்துரைத்தார். 2021 எங்க தலைவர் பள்ளப்பட்டி உள்ள போயிட்டு சிங்கம் போல கர்ஜித்துட்டு வந்தார். 2026 இன்னைக்கு தமிழகம் மட்டும் தெரிந்த ஒரு தலைவனாக இல்லாம அகில இந்திய அளவுல நாளைய இந்திய திருநாட்டின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள். 2021 உள்ள போயிட்டு வந்தருக்கு 2026 போயிட்டு வர தெரியாத என்ன? நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டனும் பள்ளப்பட்டி உள்பட தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பகுதிக்கு செல்வான். அது இந்து பகுதியா, இஸ்லாமிய பகுதியா, கிறிஸ்தவ பகுதியான்னு எதுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா நாங்க எல்லாத்தையும் தமிழர்களை பாக்குறோம், எல்லாரையும் நாங்க இந்தியர்களை பாக்குறோம், மத வேறுபாடு பார்க்காம எல்லாத்தையும் சமமா பாக்குறதால நாங்க போய் எங்கேயுமே ஓட்டு கேட்போம். இதே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில எங்க தொகுதியில வீர திருநாவுக்கரசு நான் வீடு வீடா இஸ்லாமியர் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போயிருக்கிறேன். அவங்க எல்லாம் வந்துட்டு எங்களை வரவேற்கிறாங்க. ஆனா இந்த இஸ்லாமிய அமைப்பினர் மட்டும் தான் சில பேரு திமுகவுக்கு கைக்கூலியா வேலை பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு தான் திமுக அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, குறிப்பாக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் விதமாக, இன்னும் சொல்ல போனா கொலை செய்யும் அளவுக்கு முஸ்லிம்களை தூண்டி விடுகிறார் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்.